வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான். பாருங்கள், given the function f of x goes to x square minus 5x plus 6. ஓகேங்களா, ஃபங்க்ஷன் கொடுத்துட்டான், யுவால்வேட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா f of -1, f of 2, f of 2a, f of x minus 1. ஸோ இதைத்தான் நம்ம யுவால்வேட் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஃபஸ்ட்டு டிவிஷன் எஃப் ஆஃப் -1 கேட்டிருக்கான். ஓகேங்களா, எஃப் ஆஃப் -1, எஃப் ஆஃப் எக்ஸுனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6. அப்போ எஃப் ஆஃப் -1, எக்ஸ் இருக்க இடத்துல -1. ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ராக்கெட்டில் போடுங்க. -1 ஸ்கொயர் அப்படின்னு போடாதீங்க. ஓகேங்களா, எப்போவுமே ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் போட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணும்போது ப்ராக்கெட்டில் போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் நம்ம ப்ராக்கெட்டில் போடலை அப்படின்னா 1 ஸ்கொயர் 1ன்னு எழுதிடுவோம், மைனஸை ஸ்கொயர் பண்ண மறந்துடுவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ப்ராக்கெட்டில் போட்டு பழகுங்க. அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம கரெக்டாக செய்வோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், -1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 1 -5 இன்ட்டு -1 கரெக்டாக வருமா? ஓகேங்களா, ஏன்னா மைனஸ் போடாமல் விட்டுட்டோம், ப்ராக்கெட் போடாமல் விட்டோம்னா -5 -1 -6ன்னு எழுதுவோம். ஸோ அதுக்காக தான் ப்ராக்கெட் போட்டால் தான் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு அழகாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு +6. ஓகேங்களா, 1 + 5 + 6 என்ன வரும், எஃப் ஆஃப் 12. ஸோ இதுதான் எஃப் ஆஃப் -1. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் -1. செகண்ட் டிவிஷன் எஃப் ஆஃப் 2a தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எஃப் ஆஃப் 2aனா எக்ஸுக்கு பதிலாக 2a. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2aனா 2a போட்டு ப்ராக்கெட்டில் ஹோல் ஸ்கொயர் போடுங்க. ஓகேங்களா, ப்ராக்கெட்டுக்குள்ளே 2a போடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு மிஸ் ஆகாது. ஓகேங்களா, 2a ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர்ன்றது 2க்கும் ஏவுக்கும் பொருந்தும். அப்போ 2 ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர்னு எழுதலாமா? -5 × 2 நம்ம நம்பர்ஸை மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும், ஏவை சைடில் அப்படியே எழுதலாம். ஸோ -5 × 2 -10a + 6. 2 ஸ்கொயர் அப்படின்றப்ப 4, 4a ஸ்கொயர் மைனஸ் 10a + 6. ஓகேங்களா, 2 ஸ்கொயர்ன்றது 4, a ஸ்கொயர் மைனஸ் 10a + 6. ஸோ இதுதான் வந்து என்னது, எஃப் ஆஃப் 2aக்கான ஆன்சர். ஓகேங்களா, இது எஃப் ஆஃப் -1க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நான் சைட்லேயே எழுதுகிறேன், எனக்கு அப்போ தான் ஒரே இதில் கவர் ஆகும். ஸோ தேர்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் 2. ஓகேங்களா, எஃப் ஆஃப் 2 அப்படின்றப்ப சரி இடம் பார்த்தாதுன்னா கீழே கூட எழுதிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேர்டு டிவிஷன் எஃப் ஆஃப் 2 அப்படின்றப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றப்ப 2 ஹோல் ஸ்கொயர் -5 × 2 இதிலே கூட காமிச்சிடலாம். ஸோ 2a இருக்கிறதுல 2 போட்டிருக்கேன், +6. 2 ஸ்கொயர் அப்படின்றப்ப 4, 5 2s are 10 +6. ஸோ இது ப்ளஸ், இது மட்டும் மைனஸ். ஸோ ப்ளஸில் இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 -10. ஆன்சர் வந்து என்ன வரும், 0. ஸோ எஃப் ஆஃப் 2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் -1. ஸோ 2க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ், அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் மேலே இருக்கக்கூடியது நமக்கு இங்கே இருக்கக்கூடியதில் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் = எக்ஸ் ஸ்கொயர் -5x + 6. எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல எக்ஸ் -1 போட போகிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு எப்படி வரும், எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர் -5 × எக்ஸ் -1 + 6ன்னு வரும். ஓகேங்களா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எக்ஸ் ஸ்கொயர் -5x + 6 ஃபங்க்ஷன். a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் -2ab + b ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ a இருக்க இடத்துல எக்ஸும் b இருக்க இடத்துல -1ம் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் அப்படின்றப்ப எக்ஸ் ஸ்கொயர் -2 × a × b. இந்த -1ன்றது முன்னாடியே மைனஸ் போட்டோம், அதனால் வெறும் b மட்டும் போட்டால் போதும். அடுத்தது +b ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து வெறும் b ஸ்கொயர் மட்டும்தான். ஸோ b ஸ்கொயர்ன்றப்ப 1. ஏன்னா -1 வந்து பின்னு எடுக்கக்கூடாது, வெறும் 1 தான் b. ஏன்னா ஃபார்முலாவே நம்மளுக்கு a - b தான். ஓகேங்களா, a வந்து எக்ஸு, b வந்து 1, இப்படி தான் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் a ஸ்கொயர் -2 × a × b + b ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் இந்த 5 × எக்ஸு -5x, -5 × -1. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சைனோடு தான் நம்பரை மல்டிபிள் பண்ணணும். -5 × x -5x
-5 இன்ட்டு -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5 ஓகேங்களா. அடுத்தது +6 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு நம்பர்ஸு எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுத போகிறேன். எக்ஸ் ஸ்கொயரு 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 2x தான். 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான், அதே நம்பர் தான். ஸோ 1 ஸ்கொயர் 1 -5x +5 +6 ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஃபஸ்ட்டு வரணும், ரெண்டாவது எக்ஸ் டேர்ம் வரணும். -2x -5x ரெண்டையும் கூட்டினீங்கன்னா -7x. நம்பர்ஸை பாருங்கள் 1 + 5 + 6 + 12. ஸோ இதுதான் வந்து என்னது f(x - 1)க்கான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். சைடில் நீங்கள் இப்போ எழுதிக்கிட்டே பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது போக கிளாஸ் பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்த சம் பார்ப்போம். 4th சம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4 தான். 4ல் பாருங்கள், a graph representing a function f of x given இந்த ஃபிகர் ஓகேங்களா. இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கிறது தான் கிராஃபு, அதோட ஃபங்க்ஷன் நம்மளாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. இந்த கிராஃபுக்கான ஃபங்க்ஷன். இஸ் இட் கிளியர் தட் f of 9 = 2 ஓகேங்களா. f of 9 = 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த f of 9 இந்த கிராஃபில் போகுது அப்படின்னா f of 9ன்றது இந்த இடத்துல கட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே 2ன்னு வந்து நிற்கும் ஓகேங்களா. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த வேல்யூஸ் எல்லாம் என்னன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் = 1. டிஸ்கிரிப்ட் த ஃபாலோயிங். ஸோ இதெல்லாமே நம்ம 1 by 1 செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நம்ம வந்து டயராமோட கிராஃபோட ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸோட வேல்யூ எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒய்யோட வேல்யூ தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. இது எக்ஸு அப்படின்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. ஒய்க்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் அதான் அவன் கொடுத்துருக்கான். இங்கே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒய் = எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான், இட் இஸ் கிளியர் தட் எஃப் ஆஃப் 9 = 2. ஸோ அவங்க இதில் வந்து நல்லா தெளிவாக கொடுத்துருக்கோம் எஃப் ஆஃப் 9 = 2 அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இந்த கிராஃபில் இந்த இடத்துல டச் ஆகக்கூடிய கிராஸ் ஆகக்கூடிய இடம் பாருங்கள், இது வந்து 9ஆக இருந்துச்சு. எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ வந்து இந்த இது வந்து உள்ளே இருக்கிறது எக்ஸு, என்டையர் வேல்யூ இது ஃபுல்லாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் ஒய். இது எக்ஸுனா இது ஒய், இப்படி தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் = எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டா, ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸுன்னா இது ஒய்ன்னு அர்த்தம். இது வந்து எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 9 அப்படின்றப்ப ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், 2. தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அதான் கொடுத்துருக்கான் எஃப் ஆஃப் 9 = 2. ஸோ கன்ஃபார்மாக கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சொல்லியிருக்கான் ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 0. ஸோ எக்ஸுக்கு பதில் 0 போட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 0 எங்கே வந்து நிற்கும். ஸோ கிராஃபில் எங்கே டச் ஆகுது, 9ல் டச் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே கேட்டிருக்கான் எஃப் ஆஃப் 0 அப்படின்னா ஆன்சர் என்னது, 9 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன். எஃப் ஆஃப் 0 அப்படின்றப்ப நம்மளுக்கு வரக்கூடியது எஃப் ஆஃப் எக்ஸு 9. எக்ஸு வந்து 0ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு 9ல் டச் ஆகுது ஓகேங்களா. இங்கே 9ல் டச் ஆகும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 7. எக்ஸோட டேட்டா 7ஆக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட டேட்டா என்னவா இருக்கும். எக்ஸோட டேட்டா 7ஆக இருக்கும்போது நேராக பாருங்கள் இந்த இடத்துல கட் ஆகுது ஓகேங்களா. இந்த இடத்துல பிரேக் பண்ணுது. ஸோ இதுதான் 7க்கான லைனு. பிரேக் பண்ணும்போது இந்த லைன் எங்கே இருக்குது, 6. ஸோ ஒய் = 6. தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் = 6. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். செகண்ட் டேட்டா எஃப் ஆஃப் 7 = 6 ஓகேங்களா. ஓகேங்களா, எஃப் ஆஃப் 7 = 6ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் எஃப் ஆஃப் 2. எக்ஸ் = 2ன்றப்ப ஒய்யோட டேட்டா என்ன, தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன. எக்ஸ் = 2 அப்படின்றப்ப இந்த கிராஃப் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த லைனில் கிராஃபில் இந்த ஆக்சஸ் எங்கே போய் டச் ஆகுது, 6ல் டச் ஆகும் ஓகேங்களா. 6 லைன் வந்து கிராஸ் பண்ணுது, இந்த இடத்துல டச் ஆகுது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2 = 6. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் டேட்டா பாருங்கள் எஃப் ஆஃப் 10. எக்ஸ் = 10ன்றப்ப ஒய்யோட வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் 10. எக்ஸ் = 10. இங்கே தான் கிராஃபே ஆரம்பிக்குது. அப்போ ஒய்யோட டேட்டா என்னவா இருக்கும்,
இங்கே என்ன இருக்குது தானே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கலாம். எஃப் ஆஃப் 10ன்றப்ப 0. எக்ஸோட வேல்யூ 10ன்றப்ப எஃப் ஆஃப் 10. தட் மீன்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இது 4மே முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதாவது என்ன, ஒய்யோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டான். கரெக்டாக. எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னது, ஒய் தானே. ஒய்யோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டான். கரெக்டாக. ஸோ அப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதான் கேட்டிருக்கான். ஸோ ஒய்யோட வேல்யூ 1ன்றப்ப இந்த கிராஃபில் எங்கே போய் டச் ஆகுது, இந்த இடத்துல டச் ஆகுதா. ஒய்யோட ஒய் கூட 1ன்றது இந்த லைன் தான். இது வந்து இந்த கிராஃபில் இங்கே டச் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேராக ஆக்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கா. ஸோ அதை தான் இங்கே எழுதிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றப்ப எக்ஸு வந்து 9.5. இதுக்கு கால்குலேஷன்லாம் தேவையில்லை, கிராஃபை பார்த்து தான் பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 9க்கும் 10க்கும் மிடில் இருக்குது 9.5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ இதில் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே டொமைன் தானே. எக்ஸ் ஆரம்பிச்சு தான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போகுது. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸோட டேட்டாவுக்கு ஒய் என்ன வரும் அப்படின்னு தான் எப்போவுமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே டொமைன். 0லேருந்து கிராஃப் எங்கே ஆரம்பிக்குது, 10 வரைக்கும் ஆரம்பிக்குது. ஸோ அதான் டொமைன் வந்து 0லேருந்து 10 வரைக்கும். ஓகேங்களா. இதை வேறு மெத்தடில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், எக்ஸு பிலாங்ஸ் டு டபிள்யூ. அதாவது டபிள்யூனா என்னது, ஹோல் நம்பர். ஸோ ஓகேங்களா. பட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், 0லேருந்து 10 வரைக்கும் வரலாம், 0வும் வரணும் 10ம் வரணும் அப்படின்றதான் இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஓகே. ஸோ அப்போ எக்ஸு வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூ, எக்ஸு 0லேருந்து 10 வரைக்கும் அப்படின்றதான் கொடுத்துருக்கோம். ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதினாலும் போதும். ஒன்று இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, இல்லாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, ரெண்டுக்குமே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ரேஞ்சு பாருங்கள். ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் அப்படின்றப்ப இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே இங்கே ஆக்சஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கா. இப்போ இந்த இடத்துல எடுத்தால் கூட இந்த இடத்துல லைன் வரும். ஸோ எல்லா இடமுமே உண்டு அப்படின்றதுனால இந்த கிராஃப் முடிகிற வரைக்கும் இருக்க எல்லாமே ரேஞ்ச் தான். 9 வரைக்கும் இருக்கு இல்லையா, 9 வரைக்கும் எல்லாமே ரேஞ்சு தான். அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் ரேஞ்சு தான். ஸோ அதான் எழுதியிருக்கேன். ரேஞ்ச் ஈக்குவல் டு 0, 1, 2, 3 அப் டு 9. ஓகேங்களா. ஸோ மேலே சொன்ன அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு டபிள்யூ, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டோம், இங்கே லெஸ் தென் தான் போடுறோம். ஏன்னா 10 வரக்கூடாது. 10 தேவையில்லை, 9 வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த கிராஃபு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 10ல் கிராஃப் போட 9ஓட கிராஃப் கம்ப்ளீட்டட். ஸோ அப்போ இங்கே வந்து லெஸ் தேன் 10 நம்மளுக்கு ஈக்குவல் டு போடணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கூட போடலாம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 கூட போடலாம். ஓகேங்களா. ஸோ இப்படியும் எழுதிக்கலாம். ரெண்டு மெத்தடில் எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட்டு இதை எழுதினாலே போதுமானது தான், இதையும் இல்லை இதை மட்டும் எழுதினாலும் போதுமானது தான். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th டிவிஷன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். ஸோ இதுக்கு பேர் F6 தான். ஓகேங்களா. அண்டர் எஃப்னா எஃப்பில் 6ஓட வேல்யூ என்ன வரும், அதாவது எஃப் ஆஃப் 6 என்ன வரும் அப்படின்றது தான் உல்டாவாக கேள்வியிருக்கேன். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். ஸோ எப்போவுமே இங்கே இருக்கிறதுக்கு தான் இமேஜ் இங்கே நம்மளுக்கு வரும், அதை வச்சு கூட கால்குலேட் பண்ணலாம். இமேஜ்னாலே வாட் இஸ் த இமேஜ் அப்படின்றாங்க, இமேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இமேஜ் எங்கே இருக்கும், நமக்கு வரக்கூடிய ஒய்யில் தான் இமேஜ் வரும். எக்ஸ் வந்து ப்ரீ இமேஜ் தான் இருக்கும். ஸோ அப்போ அண்டர் 6 அண்டர் எஃப்ன்றப்ப F6, எக்ஸோட டேட்டா 6, இதுதான் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ எக்ஸோட டேட்டா 6 அப்படின்றப்ப பாருங்கள், இங்கே தான் எக்ஸோட டேட்டா 6 எங்கே போய் பிரேக் ஆகுது, கிராஃபில் இந்த இடத்துல கிராஃபில் டச் ஆகுது. ஸோ இது என்னவா இருக்குது, லைன் நம்பர் 5. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒய் டேட்டா 5. ஸோ அப்போ எக்ஸ் 6ன்றப்ப ஒய் டேட்டா 5, எக்ஸ் 6ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5. ஸோ அதான் எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 5. ஓகேங்களா. ஸோ ரெண்டு விதத்தில் யோசிக்கணும், ஒய்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா. இதில் இது பார்த்தீங்கன்னா டொமைனு கோடொமைனு, டொமைன்லேருந்து தான் கோடொமைனுக்கு கனெக்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ டொமைன் வந்து எக்ஸ்னா, கோடொமைன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. அதாவது நம்ம கிராஃப் படி பார்த்தோன்னா இது ஒய், பட் அவன் கொடுத்துருக்க நம்பர் படி பார்த்தா எஃப் ஆஃப் எக்ஸ். கொடுத்துருக்க பேர் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்கான், ஆனால் ஒரிஜினல் பேர் ஒய் தான். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு தான் நம்ம வந்து லைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா. இதன்படி பார்த்தோன்னா எக்ஸ் வந்து 0ன்றப்ப எதோட கனெக்ட் ஆகிருக்கும், ஒயில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து 9ஓட கனெக்ட் ஆகிருக்கும். எக்ஸ் வந்து 2ன்றப்ப 6ல் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா. அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே என்னது,
டொமைனு, ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரேஞ்சு. பட் வந்து இவன் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் கிடையாது. இங்கே இருக்க எல்லாமே கனெக்ஷனில் தான் இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து 0ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது தான் நமக்கு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா, அவன் சாம்பிள் தான் கொடுத்துருக்கான். f(0) என்ன, f(2) என்ன, f(7) என்ன, f(10) என்னன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் டொமைன் வந்து இந்த சைடில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கோம். ஏன்னா எல்லாமே அந்த கிராஃபோட டச் ஆகுது இல்லையா? இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டச் ஆகிருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே என்னது டொமைன் தான். எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கிராஃபில் எல்லாத்துக்குமே இந்த சைடு இமேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் டொமைனும் ரேஞ்சும் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே ஃபுல்லாக எழுதியிருப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 5th சம் பார்ப்போம்.